ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறது பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மாவு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி ஹார்டாக பிசையாமல் சாஃப்டாக பூ மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சிட்ட அப்புறம் 1/2 டீஸ்பூன் நெய் போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கரை பாவு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/2 கிலோ சர்க்கரை போட்டு அதே ஈக்குவலுக்கு தண்ணியை ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வர ஸ்டேஜில் 4 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். கம்பி பதம் அளவு இல்லாமல் ஒரு மாதிரி சிறப்பு அளவுக்கு இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் மாவு நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் போட்டு நம்ம குலாப் ஜாமுக்கு உருண்டை பண்ணி வச்சோம்ல, அது ஒன்று ஒன்றா மீடியமாக எண்ணெய் சூடாக இருக்கும் போது தான் போடணும். ரொம்ப சூடாக இருக்கும் போது போட்டக்கூடாது. ரொம்ப ஸ்லோவாக வச்சு மீடியமான சூட்டில் தான் போட்டு இப்படி கலரி விட்டுட்டே இருக்கணும் ரவுண்டாக. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலராகவும் இருக்கும், நல்லாவும் வேகும். நல்லா இப்படி ரவுண்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே நம்ம அதுலேருந்து எடுத்து சர்க்கரை பாவில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாவில் சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஜீராலே ஊற வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி. இது எங்கள் வீட்டு குட்டி சாருக்கு கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாமா? அவர் ரியாக்ஷன் பாருங்களேன்.